மணி மேக்னெட் காயின்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது நல்ல நம்மக்கிட்ட வந்து பண வரவு ஃப்ளோ இருக்கிறதுக்கும் பேக்கெட்டில் எப்போவும் பணம் கம்மியாகாமல் இருக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு பணம் வந்து என்கிட்ட இருந்தால் தானே வைக்க முடியும் இதெல்லாம் வந்து நினைக்காதீங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் எப்போ நம்ம வந்து சம்பாதிப்போம் நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்னு உங்களோட தாட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த இடத்துல தானாக உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த பரிகாரம் சொல்கிறேன். நல்ல ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்க, மாற்றம் 100% பார்ப்பீங்க. எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 காயின்ஸ் எடுத்துக்கோங்க. இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது. 3 காயின்ஸில் ஃபீகு சிம்பிள் ட்ரா பண்ணுங்க. ஸ்க்ரீனில் நான் போட சொல்கிறேன். இந்த ஃபீகு சிம்பிள் ட்ரா பண்ணி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 8 to 9 இந்த டைம் பீரியடில் சுக்கிரஹோரை வரும். இந்த 3 சிம்பிள் ட்ரா பண்ணி வச்சதை இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சின்னமன் பவுடர், பட்டையோட பவுடர் ஒவ்வொரு பிஞ்சு 3 காயினையும் வைங்க. அதே மாதிரி 5 ரோசஸ் வைங்க. 5 ரோஸ் பூவா இருந்தாலும் சரி, இல்ல 5 பெட்டல்ஸ் ரோஸோடது இருந்தாலும் சரி. இது எதுக்காக அப்படின்னா பஞ்சபூதங்கள் எனர்ஜியை பேலன்ஸ் பண்றதுக்கு உண்டானது. இந்த டைம்ல உங்களோட வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அந்த இடத்துல கொஞ்சோண்டு சர்க்கரையும் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையும் பிரசாதமா வச்சுட்டு ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்ற சாண்டிங்க எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் அந்த காயின் 3ஐயும் எடுத்து உங்களோட பர்ஸ்குள்ள, வாலெட்குள்ள, இல்லை உங்களோட கேஷ் ட்ராவில் அந்த சின்னமன் பவுடரோடையே ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லையும் அதை கூடயே வச்சுக்கோங்க. இது வந்து 5 வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே மாதிரி பண்ணுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த பூஜை பண்ணணும். சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் 3:30 to 6 எனி டைம் இதை எடுத்து வேண்டிட்டு உங்களோட பர்ஸ்குள்ள வைங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரவு இருக்கும். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். பணம் ஃப்ளோ வந்து மல்டிபிள் வேஸில் வரத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். தேங்க்யூ.